வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது அம்மாவோட மிஷின் இது. எலக்ட்ரிக் பவர் மிஷின் சொல்லுவாங்க இல்லையா? அது. ஸோ இது டேக்கிங்ல வாங்கி யூஸ் பண்ணது. இதில அவங்க நெறைய தச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ பீஸ் ரேட்ல தைக்கிறப்பலாம் அந்த ஷர்ட்ஸு வந்து பார்ட்ஸ் மட்டும் தச்சிருக்காங்க. ஃபுல்லாவும் தச்சிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த மிஷின்ல அந்த சட்டையெல்லாம் ஒரு சட்டை தச்சா ரூ. 17 10 சட்டை தச்சா தான் ஒரு நாளைக்கு ரூ. 170 கிடைக்கும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓகேவா? இப்ப இது வந்து அம்மா இல்லாததுனால சும்மா தான் இருக்குது. ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுல்ல. ஸோ மோட்டார் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பழைய மிஷின்லாம் கிடைக்கிறதே அபூர்வமா இருக்காம். ஸோ இது வந்து ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா கூட அந்த மோட்டருக்கெல்லாம் காஸ்ட் வைஸ் கம்மி ஆகுமாம். இப்போ புதுசா வர மிஷின் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, பிசிபி போர்டுன்னு சொல்றாங்க. அந்த போர்டெல்லாம் போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் செலவு அதிகமா வச்சுடும்னு சொல்லிட்டு, இது நான் நேத்து தான் OLXல போட்டேன். உடனே 3, 4 பேர் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ இது வேற பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல வந்து அடைப்பா இருக்குல்ல. ஸோ அவங்க இப்ப வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் கிளீன் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த வந்து ஒரு டேபிள் மாதிரி எல்லா குப்பையும் இருக்கு அது மேல. மெடிசின்ஸு, சும்மா ஏதோ தைலம், வாட்டர் பாட்டில்ஸு, சீப்புங்க அதெல்லாம். ஸோ இது வந்து ரொம்ப நாளா அம்மா யூஸ் பண்ணது. எனக்கு வந்து குடுக்கவே மனசு வர மாட்டேங்குது. என்னம்மா நீ அப்பவே நீ உயிரோட இருக்கப்பவே அத குடுத்துடுடா, யாராவது கேட்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு வந்து நான் என்ன கேட்டேன், "நீ என்னம்மா சரியாயிட்டு நீ தச்சு குடுக்க மாட்டியாம்மான்னு?" கேட்டேன். கடைசில சொன்ன மாதிரியே போய் சேர்ந்துட்டேன். அது இப்பயாவது விக்கலான்னு இருக்கேன். ஸோ குடுத்துடலாம் இல்லையா? அத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ நம்ம வீட்ல வந்து அது சும்மா இருந்து துரு பிடிச்சு போகுதுல்ல. ஸோ ஆல்ரெடி அது 2 வருஷமா வந்து ஆனே பண்ணாம இருக்கு. இப்ப ஆன் பண்ணி ஒர்க் ஆச்சுன்னா போதும். ஆனா நம்ம கேட்ட ரேட்டு ஒண்ணு, அவங்க வந்து பேரம் பேசுற ரேட் வேறவா இருக்கு. ரொம்பவுமே வந்து குறைச்சு கேட்குறாங்க. ஸோ நம்ப கொஞ்சம் வந்து நம்ப ரேட்ல இருந்து கொஞ்சம் குறைச்சு, அவங்க ரேட்ட விட கொஞ்சம் கூட்டி நம்ம குடுக்கணும். ஸோ நான் இந்த மிஷினுக்கு வந்து ரூ. 8,000 நான் வந்து போட்டிருந்தேன் OLXல. பட் அவங்க எல்லாம் ரூ. 5,000 கேட்குறாங்க. நான் இப்ப ஒரு சர்வீஸ் ரிப்பேர் பண்றவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். ஒரு ரூ. 7,000 ரூ. 7,500 கூட குடுக்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா குடுக்கலாம்னு சொல்றாரு. அதனால நான் கேட்டு பார்க்குறேன். எவ்வளோ ரேட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு குடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. பட் இன்னைக்கு வந்து இன்னைக்கே எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மிஷின இதுக்கப்புறம் நம்மளால பார்க்க முடியாது. அம்மாவே வந்து இருந்தாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. ஜட பொருளான இந்த மிஷின்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ உயிருள்ள ஒருத்தவங்களே வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு வந்து பொணமா மாறிடுது. இது வந்து யூஸ் பண்ணாதவங்களா இருந்தா இது பொணம் தான். இது ஒர்க் ஆகுமே தவிர, அத யூஸ் பண்ண தெரியாதவங்க எனக்கு இது யூஸ் பண்ண தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நார்மல் மிஷின் இருக்கும். அது எனக்கு தெரியும். அது எங்க அம்மா வந்து அப்ப அவசரப்பட்டு வீட்ல இடம் இல்லன்னு சொல்லிட்டு ரூ. 1000க்கு குடுத்துட்டாங்க. மெரிட்ல சொல்லிட்டு நார்மல் மெஷின் அது. மேல கூட வுட்டன் பாக்ஸ் இருக்கும். அத மேல மூடி வச்சுக்கிறதுக்கு. நல்லாருக்கும். அது எனக்கு கூட தச்சுக்க தெரியும். அது குடுத்துட்டாங்க. அது ரூ. 1000க்கு குடுத்துட்டாங்க. அது இப்ப பார்த்தா அது அவ்ளோ ரேட்டா இருக்கு. இந்த மிஷின் வந்து புதுசு ரூ. 24,000வாம். ஸோ அதே மாதிரியான இருக்கிறது செகண்ட் ஹேண்டு 12,000க்கு குடுக்குறாங்க போல. இப்ப இது வந்து கொஞ்சம் பழைய பிராண்ட். இந்த மாதிரி பிராண்ட் இப்பலாம் இல்ல. பட் நெறைய பேருக்கு இது தேவைப்படுது போல. இதுல தான் காஸ்ட் வைஸ் அவங்களுக்கு கம்மியாகும். அதனால தான் அவங்க அவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு வராங்க. அதனால கேட்டு பார்க்குறேன். அவங்க என்கிட்ட ரூ. 5,000க்கு பேரம் பேசுறாங்க. ரூ. 8,000 போட்ட பொருள் ரூ. 5,000க்கு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6,500லேருந்து 7,500க்குள்ள கேட்டு பார்க்குறேன். குடுத்தாங்கன்னா சந்தோஷம். இல்லன்னா அவங்க கேட்டதுக்கு குடுத்து தொலைய வேண்டியது தான். குடுத்து தொலைய வேண்டியதான்றத விட, ஸோ ராசியான மிஷினு. சரி அம்மாக்கு அடுத்தது அவங்க ஏதோ கடைக்கு வச்சு அவங்க கடை லாபம் பார்த்தாங்கன்னா சந்தோஷம் தான். ஸோ மேல இருந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு, அத வந்து ஓரளவுக்கு தொடச்சு வச்சுட்டேன். இது கொஞ்சம் இந்த இடத்த விட்டு போச்சுன்னா, நமக்கு கொஞ்சம் இடம் வந்து
சேவ் ஆகும். எங்கே நான் இந்த பக்கமே வரமாட்டேன். இந்த பக்கம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த ரூமும் வரமாட்டேன், நான் மேலே இருக்க ரூமும் வரமாட்டேன். அங்கே பாருங்க, பின்னாடி வந்து சில நாய்ங்க கத்திக்கிட்டே இருக்குமா, அந்த தொந்தரவுகளால் இந்த பக்கம் வரவே மாட்டேன். எங்கள் அம்மாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வருமானம் வீட்டு வாடகைக்கே பத்தலை. நான் தான் வந்து ஆம்பளையாக உழைச்சி முன்னுக்கு வந்து நான் இன்றைக்கி இவ்வளோ சாதிச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு 32,00,000 செலவு பண்ணி 32,00,000 வந்து அந்த லாவண்யா தருதலைக்கு கடனை வாங்கி கொடுத்து அது என்னை ஏமாற்றிட்டு ஓடிடுச்சு. இன்றைக்கி நான் இதுக்கு உழைச்சி கொட்டினது பத்தாதுன்னு அந்த சனியை லாவண்யாவுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு எப்படி தான் மனசாட்சி இருக்கோ தெரியல. மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், விருந்தாளிக்கு பிறந்ததுங்க. அவங்க காலில் அவங்க சுயமாக சம்பாதிச்சு ஒரு மயிரும் பிடுங்கிறது இல்லை யாரும். என்ன மாதிரி எந்த நாயையும் நான் பார்த்ததில்ல. நான் நாய் கிடையாது, எல்லாம் தருதலை நாய்ங்க. அதுங்களை பற்றி பேசினா கூட எரிச்சலாக இருக்குது. ஒன்று யாரோட வீட்லேயோ உட்காந்துக்கிட்டு வந்து வக்கனையாக வயிற்றுச்சல் கொட்டிக்கிட்டு உட்காருதுங்க. இனி இல்லைன்னா வந்து புறம்போக்கு இனத்தை விற்று அதில் வந்து காசை வச்சு வாங்கி வந்து செட்டில் ஆனதுங்க. எப்பா 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 ஒன்றுமே இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்து சாதிச்சவன் என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டான். என் மூத்திரத்தை பிடிச்சி குடிக்கணும் அந்த மாதிரி நாய்ங்கெல்லாம். எங்கள் அம்மா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி பேசி வளர்த்துருந்தா நல்லா வளர்ந்துருப்பாங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பான். தற்கொலை பயலுங்க, தற்கொலை தேப்பயலுங்க. பின்ன ஏதாவது வந்து ஆத்தாலும் பிள்ளையும் வந்து கதை அளந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்ல. இப்படியே மனசுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கலாம். எப்பா நம்ம காசு போட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியாதுங்க உலகத்தில். கேனக்கூங்க ரொம்ப மோசமான பிறவிங்க. யார் பேசுனது யார் யோசிக்கிறதெல்லாம் நம்மளால் மறக்க முடியாது. அதுங்க வந்து என்னைக்கு சாவ போகுதுங்கன்னு தெரியல. லப 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 லபன்னு நாய்ங்க மாதிரி கத்திக்கிட்டே இருக்குதுங்க. காலங்காத்தால 7 மணிக்கு அந்த நாய் கத்தி கத்தி எனக்கு தூக்கத்தை கெடுத்து விட்டுடுச்சு. நாய்ங்க ஒரு பக்கம், மனுஷன் நாய்ங்க ஒரு பக்கம், எல்லா நாய்ங்களும் கத்திக்கிட்டே இருந்தா நிம்மதியாக இருக்க முடியுமா? ரொம்ப மோசமான பிறவிங்க. ஆனால் யாரும் வந்து எனக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. எங்கேயோ இருந்துக்கிட்டு என்னை வந்து சாய்க்க பார்க்குதுங்க. எவ்வளோ கஷ்டத்தை பட்டுட்டேன். இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பண்ணாடைங்க, ஒரு செகண்ட் இங்கே வந்துட்டா போதும், நம்மளோட வைப்ரேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதும், அப்படியே நெகட்டிவிட்டியை கொட்டி 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 எதையாவது புலம்புறது இல்லை. அவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து சாடிஸ்ட் மாதிரி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, சிரிப்பாங்க. வாய் எப்படி வருதுன்னு தெரில நார வாய்ங்களுக்கு. தொடப்ப குச்சிங்க உடச்சி போடணும் ஒவ்வொன்றத்தையும். பேசிக்கிட்டே இரு, நீ வயிற்றுச்சில் கொட்டிக்கிட்டே இரு மூதேவி புண்டை. என்னை பேச வச்சுக்கிட்டே இருங்க, எனக்கு வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். வக்கனையாக காலங்காத்தால் காஃபி குடித்து பீயை தின்னு, இல்லை அவங்களாம் பீ தான் தின்னுறாங்க, சோறு தின்னல, நான் தான் சோறு தின்னுறேன். அது கூட சமைச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. அதுதான் பின்னாடி வெடி எரிஞ்சிடும்ல, விருந்தாளிக்கு பிறந்ததுங்கல்ல, போகிறோம் போக்கு.